Dear students, I welcome you all to Fatima Higher Secondary School, Class 12 for the academic year 2020-2021. Today, we are going to see about metallurgy. Metallurgy related to science and technology of metals. Metallurgy அப்படின்னா மெட்டல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது. எப்படி மெட்டலை ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெட்டலை எப்படி ரிஃபைன் பண்ணலாம், ரிஃபைன் பண்ண மெட்டலை அதனுடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணி அதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வரது, இது எல்லாத்தையும் பற்றி ஸ்டடி பண்ணுற டாபிக் பேர் தான் மெட்டலர்ஜி. ஸோ மெட்டலர்ஜி ரிலேட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் எர்த் க்ரஸ்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று நேட்டிவ் ஸ்டேட், இன்னொன்று கம்பைன்ட் ஸ்டேட். ஸோ ஃபியூ மெட்டல்ஸ் அக்கர் இன் நேட்டிவ் ஸ்டேட் அண்ட் ஆல் அதர் மெட்டல்ஸ் அக்கர் இன் கம்பைன்ட் ஸ்டேட். மேக்ஸிமம் மெட்டல்ஸ் ஆர் ஆல் present in combined state. Only very few metals are present in native form. அப்போ யாரெல்லாம் நேட்டிவ் ஃபார்மில் இருப்பாங்க அப்படின்னா least chemically reactive. Those metals which are least chemically reactive such as copper, silver, gold, platinum, இவங்கெல்லாம் நேட்டிவ் ஃபார்மில் இருப்பாங்க. highly reactive metals such as alkali metals, group 1s block 2s block எலமெண்ட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அல்கலி மெட்டல்ஸ் எல்லாம் சோடியம், பொட்டாசியம், இவங்கெல்லாம் கம்பைன்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க. கம்பைன்டு ஸ்டேட் அப்படின்னா ஆக்சிஜனோட கம்பைண்ட் இருந்தால் அது ஆக்சைட்ஸ்ன்னு சொல்லுவோம், சல்ஃபரோட கம்பைண்டாக இருந்துச்சுன்னா அது சல்ஃபைட்ஸ், சிலிக்காவோட கம்பைண்டாக இருந்ததுன்னா அது சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். மினரல், a naturally occurring substance obtained by mining which contain metal in free state or in form of compounds like oxide, sulfides, etc. மினரல்ஸ்ன்றது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். மைனிங் ப்ராசஸில் அதில் மெட்டல்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கலாம், இல்லை கம்பைன்டு ஸ்டேட்லேயும் இருக்கலாம். ஸோ இது மாதிரியான பொருட்களை தான் என்ன சொல்கிறோம், மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓர்ஸ், மினரல் that contain high percentage of metal from which it can be extracted conveniently and economically. அப்போ ஓர்ஸ் அப்படின்னா ஓர்ஸும் மினரல் தான். அந்த மினரலில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கணும். அந்த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டலை நம்மளால் எக்கனாமிக்காகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், கன்வீனியண்ட்டாகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது மாதிரி இருக்கக்கூடிய மினரல்ஸை தான் ஓர்ஸ்ன்னு சொல்கிறோம். All ores are mineral, but all minerals are not ore. எல்லா ஓர்ஸும் மினரல் தான், ஆனால் எல்லா மினரலும் என்ன ஆகிட முடியாது, ஓர்ஸ் ஆகிட முடியாது. உதாரணத்துக்கு பாக்சைட், சைனா கிளே. பாக்சைட்லேயும் அலுமினியம் இருக்குது, சைனா கிளேலையும் அலுமினியம் இருக்குது. எதில் அலுமினியம் ஹை பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்சைட்டில் தான். பாக்சைட் more percentage of aluminum is there and commercially it can be extracted. அதுதான் சொல்கிறாங்க, aluminum can be commercially extracted from bauxite while extraction from china clay. china clay விட கம்பேர் பண்ணும் பொழுது எதில் ப்ராஃபிட்டபுளாக நமக்கு அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா பாக்சைட் தான். அதனால தான் பாக்சைட்டை ஓரனும் சைனா கிளேவை மினரலும் சொல்லுறோம். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். 2 எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். 3 ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொன்னோம்னா ஓர் பார்ட்டிக்கல்லாம் எர்த் க்ரஸ்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். அந்த எர்த் க்ரஸ்ட்லேருந்து எடுக்கும் பொழுது அதில் சில எர்த்லி இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த எர்த்லி இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அப்படி ரிமூவ் பண்ணப்பட்ட ஓர் மெட்டீரியலை இன்னும் ஃபர்தராக ரிஃபைன் பண்ணி அதில் வேரியஸ் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி மெட்டல்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட க்ரூட் மெட்டல் ரிஃபைன் பண்ணுறோம், சுத்திகரிக்கிறோம், 100% பியூர் மெட்டலாக கொண்டு வரது தான் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல்னு பேர். ஸோ தீஸ் ஆர் த 3 important steps involved in metallurgy. அப்போ ஓர் பார்ட்டிக்கல்லாம் எர்த் க்ரஸ்டில் இருக்குது. எர்த் க்ரஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஓர்லேருந்து மெட்டல்ஸ், க்ரூட் மெட்டலை நம்ம எடுக்கிறோம். அந்த க்ரூட் மெட்டலை ரிஃபைன் பண்ணி ஆர்டிக்கலாக மாற்றுறோம்.
concentration of ores. The ores are associated with non-metallic impurities. Oresல non-metallic impurities இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா rocky materials, silicious matter, கற்கள், தூசு, களிமண் இதெல்லாம் கலந்து இருக்கும். இது எல்லாத்தையும் தான் என்னன்னு சொல்றாங்க, கேங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் இந்த கேங்கை ரிமூவ் பண்ணுறது தான். ரிமூவல் ஆஃப் ப்ராசஸ் இஸ் நோன் ரிமூவல் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அப்போ ஓர்லேருந்து கேங் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் கான்சன்ட்ரேஷன் டெக்னிக். தேர் ஆர் வேரியஸ் கான்சன்ட்ரேஷன் டெக்னிக். நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ராலிக் வாஷ். ஹைட்ராலிக் வாஷ் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸில் ஓர் பார்ட்டிக்கலை ஹை கரண்ட் ஆஃப் வாட்டரில் பாஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லோப்பி பிளாட்ஃபார்மில் இது மாதிரி நம்ம பாஸ் பண்ணும்பொழுது தண்ணியில் அந்த ஓர் பார்ட்டிக்கலில் இருக்கக்கூடிய எர்த்லி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆகி கீழே இறங்கிடும். ஓர் மெட்டீரியல் மட்டும் இந்த ஸ்லோப்பி பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ரேக் மாதிரி இருக்கிற இடத்துல தங்கிடும். சரியா? இதில் என்ன பிரின்சிபல் பிஹைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் கிராவிட்டி டிஃப்ரென்ஸ். ஓர் மெட்டீரியலுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக இருக்கும், எர்த்லி இம்ப்யூரிட்டிஸ்க்கு லைட் வெயிட் மெட்டீரியல், அதனால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கக்கூடிய அந்த கேங் மெட்டீரியலுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தண்ணியில் கரைந்து வெளியேற்றப்படும். ஓர் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கீழே அந்த ஷெல்ஃபில் ரேக்கில் வந்து என்ன ஆகிடும், தங்கிடும். இந்த டெக்னிக்கு பேர் தான் கிராவிட்டி செப்பரேஷன் டெக்னிக் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். இதுதான் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிராவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓர் அண்ட் கேங் பார்ட்டிக்கல். லைட் கேங் பார்ட்டிகல்ஸ் ஆர் வாஷ்ட் அவே பை ஸ்டீம் ஆஃப் வாட்டர், லீவிங் பிஹைண்ட் த ஹெவி ஆக்ஸ் ஓர். அப்போ ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இங்கே செட்டில் டவுன் ஆகிடும், லைட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வாஷ் அவே ஆகிடும். ஓகேவா? ஸோ திஸ் டெக்னிக் இஸ் செட் டு பி ஹைட்ராலிக் வாஷ். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி எது மாதிரியான ஓர் பார்ட்டிக்கலை நம்ம ரிஃபைன் பண்ணலாம், கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேமடைட், டின் ஸ்டோன் எக்ஸெட்ரா, ஹெவி ஆக்சைட் ஓர். அது மட்டும் இல்லாமல் எந்த மெட்டல்ஸ் எல்லாம் நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கோ அதுதான் நேட்டிவ் ஓர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நேட்டிவ் ஓர்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் பை கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். Froth flotation. This method is commonly used for concentration of sulfide ores such as galena, zinc blend, etc. இந்த மெத்தடில் ஒரு கண்டெய்னரில் சல்ஃபைடு ஓர்ஸ் எடுத்துக்கிறோம், அது கூட வாட்டர், பைன் ஆயில்லாம் ஆட் பண்ணுறோம். வாட்டரில் அந்த ஓரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் கரைஞ்சிரும். சல்ஃபைடு ஓர்ஸ் ஆயிலில் கரைஞ்சிரும். என்றைக்குமே ஆயில் வாட்டரில் என்ன ஆகும், ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது இந்த மிக்சரில் நம்ம கம்ப்ரஸ்ட் ஏரை, கம்ப்ரஸர் மூலயமா ஏரை நம்ம உள்ளார ப்ளோ பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா வாட்டர், பைன் ஆயில், ஓர் பார்ட்டிக்கல் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஃப்ராத் கிரியேட் ஆகும். ஃப்ராத்னா நுரைக்க ஆரம்பிக்கும். அப்படி நுரைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஓர் மெட்டீரியல் லைட் வெயிட்ன்றதுனால மேலே நுரையோட மேலே மிதங்க ஆரம்பிக்கும். ஓர் பார்ட்டிக்கலில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கீழே செட்டில் டவுன் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் கேங் தனியாக, ஓர் மெட்டீரியல் தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். மேலே நுரைச்சி வரக்கூடிய அந்த ஃப்ராத்தை நம்ம ஸ்கிம் பண்ணி எடுத்துடலாம் வெளியில். சரியா? இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சல்ஃபைட் இருக்குது ஓர் மெட்டீரியலில். உதாரணத்துக்கு கலீனா, பிபிஎஸ்ல இசட்என்எஸ், ஜிங்க் பிளண்ட் இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். நமக்கு தேவை பிபிஎஸ் தான், பியூர் ஃபார்ம் ஆஃப் பிபிஎஸ் தான். அதில் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் இசட்என்எஸும் இருக்கும். அப்போ இந்த இசட்என்எஸும் மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா இதுலேயும் சல்ஃபைட் தானே, இதுலேயும் சல்ஃபர் இருக்கு இல்லையா? அப்போ அது வந்து மேலே நுரைச்சி மேலே எழும்ப ஆரம்பிக்கும்ல. அப்போ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம சோடியம் சைனைடு ஆட் பண்ணுறோம். ஓர் மெட்டீரியலோட சோடியம் சைனைடு ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்பொழுது இந்த சோடியம் சைனைடு என்ன பண்ணுன்னா இசட்என்எஸை மட்டும் கரைச்சி காம்ப்ளெக்ஸாக மாற்றிடும். சோடியம் ஜிங்க் சைனைட் காம்ப்ளெக்ஸாக மாற்றிடும். இந்த சோடியம் ஜிங்க் சைனைட் காம்ப்ளெக்ஸை மேல் நோக்கி எழும்பாத வண்ணம் கீழே அழுத்தப்படும். அப்போ பிபிஎஸ் மட்டும் மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் இதை வந்து டிப்ரெஸிங் ஏஜென்ட், NaCN என்னன்னு சொல்கிறாங்க, டிப்ரெஸிங் ஏஜென்ட். அதாவது ஜிங்க் இசட்என்எஸை மேல் நோக்கி எழும்பாமல் கீழே அழுத்தம்.
அதனால தான் அதை டிப்ரெசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் டெக்னிக் இஸ் செட் டு பி froth flotation process. Leaching phenomenon. Leaching அப்படின்னா என்ன? This method is based on solubility of ore in suitable solvent. ore மெட்டீரியலை கரைச்சிடுறோம், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மெட்டலை ரெக்கவர் பண்ணுறோம். சரியா? In this method, the crushed ore is allowed to dissolve in suitable solvent. அப்போ ore மெட்டீரியலை கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி கரைக்கிறோம். The metal present in the ore is converted to soluble salt. அப்போ அந்த ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் என்ன ஆயிடுது? கரைந்து கேங் மெட்டீரியல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இன்சாலிபிளாக இருக்கு. cyanide leaching. The crushed ore of gold is leached with aerated solution of sodium cyanide. அப்போ கோல்டு ஓரை சோடியம் சைனைடு ஆட் பண்ணுறதுனால கோல்டு இந்த சோடியம் சைனைடோட கலந்து சைனைடு அயானோட கோல்டு சைனைடு அயானோட சேர்ந்து ஆரோ சைனைடுன்ற காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய எர்த்லி இம்ப்யூரிட்டிஸ்லாம் சாலிடாகவே இருக்கும். அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிடலாம், இம்ப்யூரிட்டிஸ் தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். கோல்டு கரைந்த நிலையிலலாம் இருக்குது. அதை எப்படி திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுன்னா கோல்டு கேன் பி ரெக்கவர்டு பை ரியாக்டிங் வித் டீஆக்சிஜனேட்டட் லீச்சிங் சொல்யூஷன் such as zinc. அப்போ ஜிங்க் ஆட் பண்ணுறதுனால ஜிங்க் போயிட்டு கோல்டு இருக்கக்கூடிய பொசிஷன், காம்ப்ளெக்ஸில் கோல்டு இருக்கக்கூடிய பொசிஷனை ஆக்குபை பண்ணி கோல்டை சாலிட் கோல்டாக ப்ரெசிபிடேட் பண்ணப்படும். ஸோ சைனைடை பயன்படுத்தி கோல்டு ஓரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுனால இதை என்னன்னு சொல்கிறாங்க? சைனைட் லீச்சிங். அப்போ கோல்டு ஓர் அது கூட ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறதுனால கோல்டு சாலிடாக இருக்கிறது ஆக்வஸ் சொல்யூஷனாக மாறிடுது, கரைந்த நிலைக்கு மாறிடுது. இந்த கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய கோல்டோட ஜிங்க் டஸ்ட் ஆட் பண்ணுறதுனால கோல்டு திரும்ப சாலிடாக மாற்றப்படுது. ஜிங்க் போயிட்டு காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய கோல்டோடைய பொசிஷனை ஆக்குபை பண்ணிக்கும். கோல்டு கெட்ஸ் சாலிட் கோல்டாக ப்ரெசிபிடேட் பண்ணப்படும். இந்த மெத்தடுக்கு பேர் சைனைட் லீச்சிங். அமோனியா லீச்சிங். crushed ore containing nickel, copper, cobalt. அப்போ நிக்கல், காப்பர், கோபால்ட் மாதிரியான ஓர்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அமோனியா லீச்சிங் மெத்தடை பயன்படுத்தலாம். அப்போ ஓரோட அமோனியா ஆக்வஸ் அமோனியா ஆட் பண்ணுறோம் அண்டர் சூட்டபிள் ப்ரெஷர். அமோனியா என்ன பண்ணுன்னா செலக்டிவாக அந்த மெட்டலை மட்டும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிடும். சரியா? அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகிடும்? ப்ரிசிபிடேட்டாக மாற்றிடும். அப்போ மெட்டல்ஸ் கரைந்துருது அமோனியாவோட, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் சாலிடாக இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபில்டர் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அமோனியாவை ஆக்வஸ் அமோனியா பயன்படுத்துறதுனால இதுக்கு பேர் அமோனியா லீச்சிங். ஆசிட் லீச்சிங். லீச்சிங் ஆஃப் சல்ஃபைட் ஓர் such as ZNS, PBS etc. can be done by this method. எப்படி? by adding hot aqueous concentrated sulfuric acid. அப்போ ZNSலேருந்து நம்ம சல்ஃபரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணலாம். சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறதுனால ஜிங்க் சல்ஃபைடில் இருக்கக்கூடிய சல்ஃபர் எல்லாம் சல்ஃபேட்டாக மாற்றப்படுது, கரைந்த நிலைக்கு மாற்றப்படுது. அப்போ மெட்டல் எல்லாமே என்ன ஆயிடுது? ஜிங்க் சல்ஃபேட்டாக என்ன ஆயிடுது? ஆக்வஸ் சொல்யூஷனாக மாறிடுது. சல்ஃபர் எக்ஸஸாக இருக்கக்கூடிய சல்ஃபர்லாம் சாலிட் சல்ஃபராக இருக்கும். அப்புறம் அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? சாலிட் தனியாக, லிக்விட் தனியாக ஃபில்டர் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த டெக்னிக் பேர் ஆசிட் லீச்சிங். அல்கலி லீச்சிங். இந்த மெத்தடில் ஓர் இஸ் ட்ரீட்டட் வித் ஆக்வஸ் அல்கலி. ஆக்வஸ் அல்கலினா என்ன அர்த்தம்? சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ உதாரணத்துக்கு பாக்சைட் Al2O3 இஸ் நத்திங் பட் ஓர் ஆஃப் அலுமினியம் பாக்சைட். பாக்சைட்டோட அல்கலைன் சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறதுனால இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இந்த பாக்சைட் ஓர் கரைந்து சோடியம் மெட்டா அலுமினேட்டாக ஃபார்ம் பண்ணும். இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டோட இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் சச்சஸ் அயன் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைட்லாம் வெளியேற்றப்படும். ஏன்னா இது கரைந்த நிலையில் இருக்கும். அயன் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைட்லாம் கரையாத நிலையில் இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணிடலாம்? வடிகட்டி எடுத்துடலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க? த ஹாட் சொல்யூஷன் இஸ் டீகண்டட், கூல்ட் அண்ட் டைல்யூட்டட். அதுக்கப்புறம் அந்த கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய அலுமினியத்தை எதுலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது? பை பாசிங் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ சோடியம் மெட்டா அலுமினேட்டோட கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் பண்ணுறதுனால
இருக்கக்கூடிய சோடியம் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக மாற்றப்படும், வெளியேற்றப்படும். அப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடு நமக்கு கிடைக்கப்படும். இதை ஃபில்டர் ஆஃப் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம் டு கெட் பியோர் அலுமினா. ஹீட் பண்ணுறதுனால கூட வந்து அந்த வாட்டர் மாலிகுல்லாம் வெளியேற்றப்படும், பியோர் அலுமினா மட்டும் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணோம் இந்த சொல்யூஷனை? 1670 கெல்வினுக்கு ஹீட் பண்ணணும். இந்த டெக்னிக் பேர் தான் அல்கலி லீச்சிங். மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன்றது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ். காந்தத்தன்மை உள்ள ஓர் மெட்டீரியலை காந்தத்தன்மை அற்ற பொருட்கள்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு மேக்னெட்டிக் செப்பரேஷன் ஒரு உகந்த மெத்தட். அப்போ இந்த க்ரஷ் பண்ண ஓர் மெட்டீரியலை இந்த கன்வேயர் பெல்ட்டில் நம்ம பாஸ் பண்ணும் பொழுது காந்தத்தன்மை உள்ள பொருட்கள்லாம் இந்த கன்வேயர் பெல்ட்டில் ஒட்டிக்கிட்டு தனியாக பிரிக்கப்படும், காந்தத்தன்மை அற்ற தூசு பொருட்கள்லாம் வெளியேற்றப்படும். சரியா? இந்த மெத்தடுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் டெக்னிக். The crushed ore is poured into a electromagnetic separator that consisting belt moving over two rollers. ரெண்டு ரோலர் வழியா மூவ் ஆகும். The magnetic part of the ore is attached towards. ஓர் மெட்டீரியலுக்கு காந்த தன்மை இருந்துச்சுன்னா அந்த பெல்ட்டிலே ஒட்டிக்கும். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தூசு மாதிரி வெளியேற்றப்படும். லைட் வெயிட்ன்றதுனால அதுக்கு வர வேகத்துக்கு வேகமாக ஓடி எட்ட விழுந்துடும். ஸோ இதன் மூலயமா நம்ம காந்தத்தன்மை உள்ள பொருட்கள் தனியாக, காந்தத்தன்மை அற்ற பொருட்கள் தனியாக பிரித்து எடுக்கலாம்.